Hi friends, welcome back to Birla's பார்வை. ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல நின்னு பேசிட்டு இருக்கோம். சென்னையில இப்படி ஒரு இடமா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும். சென்னை டு பாண்டிச்சேரிக்கு போற வழியில அலம்பரி ஃபோர்ட் அப்படினு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க தான் இப்ப நிக்கிறோம். பின்னாடி ஒரு அழகான பேக் வாட்டரும் உங்களுக்கு இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ண ஒரு இடம். அப்போ இந்த மாதிரி ஒரு பிராண்டுக்கே ஹிஸ்டரி கிரியேட் பண்ண ஒரு காரை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆஃப் கோர்ஸ் நீங்க தம்ப்நெயில்ல வந்து பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு பிராண்ட் தான் Hyundai அப்படிங்கிற ஒரு பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணது தான் கிரெட்டா அப்படின்னு சொல்லலாம். ரோட்ல 1.1 மில்லியன் கிரெட்டாஸ் வந்து ஓடுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த கிரெட்டா ஃபியூச்சரை நோக்கி ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிரெட்டால ஈவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 12th லான்ச் ஆன அந்த கிரெட்டாவோட ஈவி தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. அப்போ அந்த கிரெட்டாக்கும் நார்மல் கிரெட்டாக்கும் என்ன சேஞ்ச் இருக்கு, இந்த ஈவி எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது. ஒன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிற இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா சிட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ரன்ஸ். அப்போ நம்ம இன்வால்வில் நிறைய ஃப்ராக்ரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இப்போ எதடா வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இது வந்து ஒரு காமனான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லெமன் அண்ட் ஆரஞ்சு இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஸ்மெல் இது ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் கிடையாது. அதனால் இது சிந்தி உங்கள் காரை வந்து ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப யூனிக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இது கொடுக்குது. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு ஃபாயில் இருக்கும். அதை லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களோட கப் ஹோல்டரில் இதை போட்டுட்டீங்க அப்படின்னா அதோட ஒர்க்கை வந்து அது பார்க்கும். க்ளோஸ் டு 30 to 40 டேஸ் வந்து இதோட லைஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முன்னாடி கிரெட்டாவோட ஈவி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாக் அரவுண்ட் பண்ணி என்னென்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த காரோட கீ ஃபாபில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஐஸ் இன்ஜினில் இருக்கிற சேம் கீ ஃபாப் தான், அதே கீஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே இன்ஜினோட பேக்குள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு எஸ் வாவ் நல்லா ஹெவியாகவே இருக்குது. 75% வந்து ஹைஸ்டன் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு தெரியுது. ஸோ உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ஐஸ் இன்ஜினை ஈவியாக அப்படியே மாற்றிருக்காங்க. அதனால் கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்பேசிஸாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முன்னாடி வந்து ஃப்ரங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. மேலே சவுண்ட் ப்ரூஃப் நடந்திருக்கு. அதே மாதிரி உள்ளவுமே வந்து நல்லாவே வந்து ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபெண்டர் லைன்லேயுமே வந்து நீங்கள் அங்கே உள்ள ஒயிட் கலரில் ஒன்று பார்க்குறீங்க இல்லையா, அங்கே வந்து சவுண்ட் ப்ரூஃபும் நடந்திருக்கு. அப்போ ரோடோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ட்ரைவ் பண்ணும்போது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ சார்ஜிங் பண்ணுறதுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் தான் வந்து ஒரு லிட் இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு ஏசி சார்ஜர் டிசிக்குமே வந்து உங்களுக்கு இருக்குது. இதை சுற்றி வந்து ஒரு லைட் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது. அதோட ஸ்டேட்டஸ், சார்ஜிங்கோட ஸ்டேட்டஸ் இந்த லைட்லேயே உங்களுக்கு காமிக்கும்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ரெட்லேயும் உங்களுக்கு க்ளோ ஆகும். இங்கே பேட்டரியோட லெவல் வந்து உங்களுக்கு இங்கே காமிக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டோட கிரில் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது நம்ம பார்க்குறோம். கிரெட்டாக்கும் இதுக்கும் இந்த கிரில்லில் வந்து ஒரு சின்ன சேஞ்சு. பிக்சல் ஸ்டைலில் இருக்கிற கிரில் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன ஸ்கொயராக வந்து டாட்டரில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். மிச்சபடி இந்த டிஆர்எல் வந்து ஒரு கனெக்டரில் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஹெட்லைட்டுமே வந்து சேம் வந்து கிரெட்டா மாதிரியே தான் ஒரு எல்இடி செட்டப்பில் வந்து
டிம்முக்கு ஒரு டோமோ, பிரைட்டுக்கு 2 டோமோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் எதுவும் வந்து உங்களுக்கு கிடையாது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இன்னொரு சூப்பர் பியூட்டி என்ன அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிற இங்கே ஏர் வெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீச்சரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இன்கேஸ் டிரைவில் போகும்போது உங்களுக்கு கூலிங் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஷட்டரை அதுவாக ஓப்பன் பண்ணி ஏரை வந்து உள்ளே வாங்கிக்கணும். தேவையில்லைன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஹை ஸ்பீடில் போகும்போது கொஞ்சம் ட்ராக் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். இன்னொன்று ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் இப்படி ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரேடாருக்குரிய ஆடாஸ்க்குரிய ரேடார் வந்து இங்கே கொடுத்துருக்க நம்ம பார்க்குறோம். இதில் லெவல் 2 ஆடாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹுண்டேவோட பேட்ச் வந்து இங்கே பெருசாக முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு கேமராவும் இங்கே கொடுத்துருக்காங்க. இல்லை 360 டிகிரி கேமரா இருக்கிறத நம்ம உள்ளே பார்க்கலாம். இங்கே ஒரு சின்ன லென்ஸ் ஃபீலில் உள்ள அகைன் அந்த பிக்சலோட ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சபடி மெட்டலில் எந்த சேஞ்சுமே நம்ம பார்க்க முடியல. அந்த க்ரீசஸ் எல்லாமே வந்து அதே தான் வந்து உங்களுக்கு இருக்குது. சைடுக்கு வரலாம். ஸோ சைடில் பார்த்தோம் அப்படின்னா மெட்டலில் உங்களுக்கு அகைன் பெருசாக எந்த மாற்றமே வந்து கிடையாது. கரெக்டாக பார்த்த அதே ஃபீல் தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது நோட்டீஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அலாய் மட்டும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. டைமண்ட் கட் அலாய் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா 215/60 R17 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. மிச்சபடி அலாய் மட்டும்தான் சேஞ்சு, டயர் சைஸ் அதே தான். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் இருக்குது. அதே மாதிரி ரியர்லேயுமே வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிஸ்க் பிரேக் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ மிச்சபடி எதுவும் இங்கே சேஞ்சு இல்லை. இங்கே டோரில் ஒரு சின்ன பியூட்டி, இங்கே டிஜிட்டல் கீ வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ மொபைல்லேருந்தே வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா, இந்த காரை கீ இல்லாமல் லாக் அண்ட் அன்லாக் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த மொபைலை ஜஸ்ட் இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப் மூலமாக நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த டிஜிட்டல் கீயை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கோ 3 பேருக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே கீயே இல்லாமல் இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி அவங்களால டிரைவும் பண்ண முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கே நீங்கள் கீழே பார்க்கலாம். இது வந்து பான் எலக்ட்ரிக் கிடையாது. கிரெட்டாவோட சாசியிலேருந்து டிரைவ் பண்ண ஒரு சாசி தான் வந்து இது. அப்போ அந்த பேட்ரி நல்லாவே கீழே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 200 mm அப்படிங்கிறப்போ அந்த பேட்ரி ரொம்ப லோவாக இருக்கிறதுனால அது கீழே தட்டுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மேலே ரூஃப் ரெயில் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சன்ரூஃப் வந்து பனாரமிக் சன்ரூஃபாகவே உங்களுக்கு அதில் கிடைக்கிது. ஸோ டெயில் வந்து நம்ம போய் பார்க்கலாம். டெயிலில் வந்து கிரெட்டாக்கும் இதுக்கும் ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். எந்த மாற்றமுமே வந்து டெஃபினட்டாக கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெயில் லேம்ப் வந்து ஒரு கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இல்லை எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத விஷயம், இது டிஃப்யூசர் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் அந்த எல்இடியோட டாட்ஸ் வந்து எரியும் போது கொஞ்சம் நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இங்கே நீங்கள் பார்க்கலாம். மண்ணில் போய் மாட்டிக்கிச்சு. எதுக்கு மண்ணுக்குள்ளே இறங்கணும்? எஸ். ஸோ கீழே வந்து பம்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பிக்சல் ஸ்டைலில் தான் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ஒரே ஒரு சேஞ்சு, இங்கே இருக்கிற இந்த ரிவர்ஸ் லைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாட்டடாக வந்து லைட்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அது ரிவர்ஸ் போடும்போது மட்டும் வந்து உங்களுக்கு அது வரும். ஸோ ரிவர்ஸோட கேமரா இங்கே உங்களுக்கு இன்டெகிரேட் ஆகிருக்கு. ஸோ 360க்கு அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரியே ஒரு நல்ல பிரைட்டாகவே ஒரு ஃபீல் வந்து உள்ளே கிடைக்கிது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ பூட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். எஸ், பூட்டை ஓப்பன் பண்ணோன்னா ஸோ இந்த பூட்டில் எந்த காம்ப்ரமைஸுமே வந்து உங்களுக்கு நடக்கலை. கிட்டத்தட்ட 422 லிட்டர்ஸ் வந்து இந்த பூட்டோட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஏன்னா பேட்ரி வந்து இங்கே மேலே வரல. உள்ள ஸ்பேர் வீலும் வந்து சேம் சைஸே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 215/60 R17 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலே ஒரு பார்சல் ட்ரே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நல்ல டீப்பாகவே வந்து உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. ஸோ மிச்சபடி பவர் டெயில்கேட்லாம் வந்து கொடுக்கல. அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாகும் இந்த ஈவிக்கும் ஒரு மாற்றத்தை அவங்க காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கலர் வந்து ஒரு நியூ கலரு, ஒரு மேட் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஒரு கலர் வந்து நிற்கிது, நீங்கள் பார்க்கலாம், ரெட் கலரில். ஸோ இந்த 2 கலரில் உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓஆர்விஎம்லேயுமே வந்து 360 டிகிரிக்குரிய கேமரா வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ உள்ளே போயிட்டு உள்ளே என்னென்ன சேஞ்சஸ் வந்து கிரெட்டாக்கும் இதுக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இந்த டோர் பேடு வெரி சிமிலர் தான். ஸ்டோரேஜுக்குரிய சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட மெமரி சீட்டாகவே உங்களுக்கு கிடைக்கிது.
8 வே அட்ஜஸ்டபுளில் இந்த சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் பவரில் மூவ் பண்ணலாம். ரிக்ளைன் வந்து உங்களால் இதில் பண்ண முடியும். ஹைட்டுமே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்குரிய சுவிட்சஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த லெதர் வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. கலர் நம்ம பார்த்தோம்னா ஒரு மாதிரி லைட் க்ரேலையும் டார்க் க்ரேவோட காம்போவில் உங்களுக்கு கிடைக்கும். வெண்டிலேட்டர் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கிரெட்டா எலக்ட்ரிக் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்சோடு அது வருது. ஓரளவுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து ஒரு ரீசைக்கிள் மெட்டீரியலை வச்சு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இந்த சீட்டோட லெதர் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் த அனிமல் லெதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே வந்து ஒரு டெட் பெடல் இருக்குது. அண்ட் தென் வெல் ஸ்பேஸ்டான ஒரு லீவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் போனட்டுக்குரிய லாக் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்தோன்னா புஷ் ஸ்டார்ட் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்க்கிங்கை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹில் டீசன் கண்ட்ரோல்குரிய சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி ரோலருமே நமக்கு ஹெட்லைட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து நியூட்ரல் அண்ட் தென் டிரைவ் மோடு மாற்றுறதுக்கு இங்கே தான் வந்து ஒரு நாப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணணுன்னா இதை இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிரைவு ரிவர்ஸு நியூட்ரல் பொசிஷன் வந்து இங்கே இருக்கும். அப்போ இதை இங்கே கொண்டு வந்ததுனால இங்கே ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் கன்சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உள்ளே போய் காமிக்கிறேன். இந்த ஸ்டேரிங் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் இருக்குது. ஹுண்டாயோட பேட்ச் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுவுமே ஹச் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த ஷேப்லாம் பார்க்கும்போது ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வந்து உங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் சாஃப்ட் டச்சில் இருக்கிறத நம்மளால் பார்க்குறோம். உள்ளே போயிட்டு கன்சோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சத்தமே இல்லை. ஈவிங்கிறத ப்ரூவ் பண்ணுது. ஸோ கிரெட்டாவை மியூட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு 10.25 இன்ச்சஸில் இருக்கிற ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி இந்த ஈவிக்கு ஏத்தாப்பில் இங்கே ட்ரைவ் மோட்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா இங்கே கலர் சேஞ்ச் ஆகும். ஸ்போர்ட்ஸ் மோடு, நார்மல் மோடு, ஈகோ மோட், இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ரேஞ்ச் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே காமிக்கிது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ரேஞ்சில் இருந்தோம், நாங்கள் முடிக்கும் போது எவ்வளோ ரேஞ்சில் இருக்கோம், ஸோ ப்ராக்டிக்கலாக எவ்வளோ கிடைக்குதுங்கிற இந்த வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் நாங்கள் இன்றைக்கி ஓட்ட போகிறோம். ஸோ ஸ்டேரிங்கில் இங்கே லெஃப்ட்டில் ஆடாஸோட கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு லெவல் 2 ஆடாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்குரிய கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. ரைட் சைடில் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்குரிய கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரிக்கில் எதுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஜெனரேட்டிவோட மோட்ஸை மாற்றுறதுக்கு தான் வந்து இந்த பேடல் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. இங்கே ரீஜெனரேட்டிவ்க்குரிய LV1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் மாற்ற முடியும். இப்போ எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. இது வந்து ஆடாஸோட சேர்ந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ உங்களோட ரோட் கண்டிஷன், உங்களோட டிரைவ் ஸ்பீடுக்கு ஏற்றாப்பில் அந்த இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாறும். இதை கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐபெடல்ங்கிற மோடுக்கு வந்து அது மாறுது. அப்படின்னா இங்கே கீழே நீங்கள் பிரேக்கையே அமுக்காமல் பம்பர் டு பம்பரில் வெறும் ஆக்சிலேட்டரை விட்டிங்கன்னா கப்புன்னு வண்டி நிற்கும். கம்ப்ளீட்டாக ஆஃபே ஆயிரும். திருப்பி நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பம்பர் டு பம்பருக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே மறுபடியும் ஒரு 10.25 இன்ச்சஸில் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே கனெக்டடாக வந்து உங்களுக்கு இருக்குது. கிரெட்டாவில் இருக்கிற மாதிரியே இது லைட்டாக அப்படி திரும்பி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட கனெக்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி போஸோட ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடைக்கிது. இது எல்லாமே ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்கனவே கிரெட்டாவில் இருந்த விஷயந்தான். எந்த மாற்றமும் கிடையாது. டியூவல் ஜோன் ஏசி வந்து உங்களுக்கு கிடைக்கிது. கீழே ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு USB, அதுக்கப்புறம் C டைப் சார்ஜிங் போட்டு, ஒரு 12V சார்ஜிங் போட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அப்படியே கீழே வந்தோன்னா இது கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால இங்கே கீழே அடிஷ்னலாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸே வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நல்ல டீப்பாகவே இருக்குது. இங்கே உள்ளேயும் இருக்குதுன்னு சொல்லலாம். அங்கே ஒரு ஆம்பியன் லைட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்தோன்னா ட்ரைவ் மோட்க்குரிய நாபு, 2 கப் ஹோல்டரு, பவர் பிரேக் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்டுக்குரிய சுவிட்சு, 360 டிகிரி. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடாப்டிவாகவே இந்த கைட்லைன் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ்க்கு. அதை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதே நேரத்தில் 3Dயாகவும் நீங்கள் பார்க்க முடியும். ரொட்டேட் பண்ணிங்கன்னா வாவ், சன்ரூஃபை காணவில்லை. மேலே சன்ரூஃப் இருக்குது, ஆனால் இந்த இமேஜில் அது இல்லை. சைடுக்குமே நீங்கள் பார்க்கலாம். ஐ மீன் ரியருக்கும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த பக்கம் சைடுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இதை உங்களால் ஜூம் பண்ண முடியும் ஒரு ஸ்டெப் மட்டும். இந்த மார்க்கிங்குமே நமக்கு அதில் தெரியுது. ஸோ நல்ல கிளாரிட்டியாக இந்த கேமரா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வாய்ஸ் கண்ட்ரோலில் நம்மளால் இதில் யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 250 வாய்ஸ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வெண்டிலேட்டர் சீட்டுமே நீங்கள் வாய்ஸில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப சைலண்ட்டாகவே அந்த வெண்டிலேட்டர் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். நாய்ஸ் எதுவும் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணல. மேலே
ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பவர்லேயே. அதே மாதிரி ஏசி pretty similar to Creta, அந்த ஒய்டராக வந்து உங்களுக்கு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ரப்பர் ஃபினிஷில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் மொபைல் வச்சா கூட கீழே விழாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு க்ளோவ் பாக்ஸ், அது கூல்டு க்ளோவ் பாக்ஸாகவே உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த ஆம்ரெஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்ல டீப்பாக ஒரு ஆம்ரெஸ்ட்டு, அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு கூல்டில் வந்து கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த மண்ணிலேருந்து எடுக்கிறதுக்கு மக்கள் தூக்கிக்கிட்டு இருக்காங்க பசங்க. தேவையில்லாத வேலை. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் 2 சீட்டுக்கும் வெண்டிலேட்டர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது. இப்போ நம்ம ரியர் சீட் போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆம்பியன் லைட் இருக்குது பார்க்குறீங்களா? ஓகே, நைட் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். இங்கேயுமே ஒரு லைட் எரியுது, கீழேயுமே லைட் எரியுது. அதோட ரிஃப்ளெக்ஷன் இந்த ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரிப்பில் அடிக்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரியர் சீட்டுக்கு போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கீழே இறங்குறோம். ஸோ இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ்ங்கிறது எஸ்யூவிக்குரிய அந்த ஹைட்டான ஒரு இன்க்ரஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ ரியரில் உள்ளே போகிறதுக்கு ஓகே ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னா 90 டிகிரிலாம் வந்து உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆகலை. ஃப்ளோர் ஹைட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. டோர் பேட் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் வைக்கிற அளவு கூட கொஞ்சம் ப்ராடாக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ சுவிட்ச் மட்டும் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ உள்ளே வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா இது வந்து என்னோடய டிரைவிங் பொசிஷனில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ லெக் ரூமு சீட்டுக்கு அடியில் கொஞ்சம் கேப் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நான் வந்து ஷூ தான் போட்டிருக்கேன், இருந்தால் கூட என்னால் அதை டக் பண்ண முடியுது. இங்கே இந்த அளவுக்கு வந்து ஒரு நீ ஸ்பேஸ் இருக்குது. இதில் எக்ஸஸாகவே நாங்கள் வந்து ஸ்கூப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம், தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவி அப்படிங்கிறதோட இம்பேக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளோஸாக இப்படி லெக்கை வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு கேப் வந்து தெரியுது. ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களால் கரெக்டாக அண்டத்தை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இருந்தாலும் அந்த ஈவிக்குரிய இம்பேக்ட் வந்து ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ட்ரே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ணுறோம். இந்த பக்கம் ஏசியோட வெண்ட்டு, 2 C டைப் சார்ஜிங் போர்ட் கிடைக்கிது, மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸு. இந்த டனல் வந்து நல்லாவே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நடுவில் ஒரு ஆள் உட்காந்தா கூட ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக வைக்கலாம். ஆம்ரெஸ்ட்டு 2 கப் ஹோல்டர் கிடைக்கிது, நல்லா ஒய்டராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் கையை வச்சுக்கிட்டு உங்களோட ட்ராவல் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஹெட்ரூம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய ஹைட்டு 5'8". ஸோ எனக்கு இவ்வளோ ஹெட்ரூம் வந்து நமக்கு இதில் இருக்குது. 6 வரைக்கும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே மேபி தலை தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னொரு பியூட்டி என்னென்னா, ஸோ இங்கே வந்து லோ டு பவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்கீமில் இங்கே ஒரு இன்வெர்ட்டர் இருக்க நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இதோட கனெக்ட் பண்ணி உங்கள் லேப்டாப்பை சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹோம் டிவைஸை கூட நீங்கள் இதுலேருந்து பண்ண முடியும். இப்போ நீங்கள் எதாவது ட்ரக்கிங் போகிறீங்க, ஒரு கேம்ப் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காரில் இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து உங்களோட அந்த ஹட்டுக்கு வந்து நீங்கள் பவர் கொடுத்து லைட்டு கிட்டு எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். பட் அது கண்டிப்பாக பேட்டரியை காலி பண்ணோம். திருப்பி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோமா அப்படிங்கிறது டவுட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த லெவலில் நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது கிளஸ்டர் வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு பெனாரமிக் சன்ரூஃபும் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வெல் பில்ட் அடல்ட்டு தான். ஸோ ஓரளவுக்கு எனக்கு இந்த ஒரு சீட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த பக்கம் இருந்தால் கூட நடுவில் வந்து லீனாக ஒரு ஆள் வந்து உட்காரலாம். ஸோ கீழே வந்து நான் சொன்ன மாதிரி டனல் ஹைட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக நடுவில் இருக்கிறவங்க உட்கார முடியும். ஆனால் ஹெட்ரெஸ்ட் வந்து நடுவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஹம்ப்பு தான், வேறு எதுவும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்டில் இருக்கிற சீட் வந்து அட்ஜஸ்டபுளாகவே வந்து சீட் பெல்ட்டு கிடைக்குது. ஸோ யூஸ்வலாக ஹுண்டேயில் இருக்கிற அதே ப்ரீமியம்னஸ் வந்து வண்டியில் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ ட்ரைவ் தான் வந்து இது எப்படி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த Creta ஈவியை ட்ரைவ் பண்ணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நியூட்ரலில் தான் இருக்குது, ட்ரைவ் மோடுக்கு போடுறோம். இந்த லீவரோட லொக்கேஷன் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக வந்து இல்லை, கொஞ்சம் எர்கனாமிக் வைஸ் கொஞ்சம்
நெருடலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லைட்டாக அப்படி திருப்பினோம்னா எதில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரில. ஓகே, இப்போ நான் வந்து டிரைவ் மோடில் நான் போட்டுட்டேன். ஒரு லான்ச் வந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம டிரைவ் மோடுன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து நார்மல் மோடில் நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுத்து நான் ஒரு லான்ச் கொடுக்குறேன். வாவ், வீல் ஸ்பின் வந்து நடக்குது. ESP கொஞ்சம் உள்ளே வந்துட்டு அப்படியே லைட்டாக நம்மளை வந்து ஸ்டடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். வீலை வந்து அப்படியே விட்டு பிடிக்கிறாரு. ஓகே, ரைட். ஸோ அப்போது பவர் இன்ஸ்டண்ட்டாக ஒரு புல் கொடுக்குது. தோ நான் வந்து இப்போது நார்மல் மோடில் தான் இருக்கேன். அதுக்கே பவர் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அப்போ இதோட ஸ்பெக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது இந்த டாப் அண்டு, அதாவது ஹையர் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிற அந்த வேரியண்ட் தான் நம்ம ஓட்டுறோம். அப்போ இதில் வந்து பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு 171 PS வந்து பவர் டெலிவரி பண்ணுது. ஸோ யூஸ்வலாக EV அப்படின்னா பவருக்கு பஞ்சமே இருக்காது. அதே தான் வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டாக வந்து பவர் இருக்குது. நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா சும்மா ரோலர் கோஸ்டர் மாதிரி விங்கின்னு வண்டி வந்து போகுது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ரைட். அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வண்டியோட டைனமிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். நம்ம கிரெட்டா அப்படின்னாவே நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் அதோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேரிங் லைட்டராக இருக்கும். அப்போது நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்ன மேடு பள்ளத்தில் போகும்போது அது நீங்கள் கிராஸ் பண்ணுறது தெரியாது. இன்ஃபேக்ட் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னா அப்படி போனால் கூட அதை அப்படியே ஹேண்டில் பண்ணிக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சாஃப்டாக தான் கிரெட்டாவில் இருக்கும். ஸோ அப்போ இதில் எந்த மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க? ஏன்னா இதில் ஹை பவர் வந்து உங்களுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் ஐஸ் இன்ஜினோட கிரெட்டாவை விட இதில் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ பவருக்கு அந்த டியூன் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்போ என்லைன் டியூன் இதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பேசலாம். ஸோ சர்ப்ரைசிங்லி டியூனே மாற்றலை. உங்களுக்கு ஐஸ் இன்ஜினோட கிரெட்டா, நார்மல் கிரெட்டாவில் இருக்கிற சேம் டியூன் தான் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் கூட கொஞ்சம் அந்த லைட்டராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஒரு புல்லை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இந்த டைனமிக் இருக்கான்னு கேட்டீங்க பாருங்கள். டைனமிக் இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் லேக் தான். ஏன்னா இந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சஸ்பென்ஷனை ஸ்டிஃப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த டைனமிக் வந்து எடுக்க முடியும். பட் அது வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது. கொஞ்சம் நமக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு கூட சொல்ல முடியும். கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஹுண்டை வந்து கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த டைனமிக்ஸை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா வண்டி பயங்கர பவராக இருக்குது. பயங்கர பெப்பியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். நினச்சி ஒரு த்ராட்டில் நம்ம கொடுக்குறோன்னா கட் பண்ணும்போது பயங்கரமாக ஸ்டெபிலிட்டி வந்து மிஸ் ஆகுது. ஓகே, அது டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ரைட். சஸ்பென்ஷனை பற்றி ஏற்கனவே பேசியாச்சு. ரொம்ப சாஃப்டர் சைடில் தான் வந்து சஸ்பென்ஷனே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் போகும்போது நல்ல ஒரு வெயிட் வந்து ஆட் ஆகுது. பட் நார்மல் மோடோ ஈகோ மோடோ போகும்போது கொஞ்சம் அண்டர் வெயிட் தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த NVH அப்படின்னு நம்ம பேசுவோம். ஸோ EV அப்படின்னா அஃப்கோர்ஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். அந்த சைலண்ட்டே என்ன பண்ணுன்னா ஒரு ட்ரௌசினஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கார்லேயும் ஸ்லைட்டாக அந்த ட்ரௌசினஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதே நேரத்தில் NVHல ரோட் நாய்ஸ் வந்து சுத்தமாக இல்லை. யூஸ்வலாக EV டயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு ரேஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டயரோட அவங்களோட ப்ரொஃபைலே பார்க்கும்போது கொஞ்சம் ரோட் நாய்ஸை க்ரியேட் பண்ணும். பட் இதில் பெருசாக கொஞ்சம் ரோட் நாய்ஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபெண்டர் லைனில் ஒரு மாதிரி சவுண்ட் இன்சுலேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால மேபி வந்து கம்மியாக கூட இருக்கலாம். பட் ரோட் நாய்ஸ் மேனேஜபிளாக இருக்குது. பட் வின் நாய்ஸ் வந்து 100க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாகவே வின் நாய்ஸ் வந்து வருது. இன்ஃபேக்ட் நமக்கு வந்து திடீர்னு நமக்கு தோணும் ஏதோ விண்டோ ஏதோ ஓப்பன் ஆகிருக்கோ அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்குற அளவுக்கு கூட அந்த வின் நாய்ஸ் வந்து நமக்கு உள்ளே ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரேக்கிங். இதில் வந்து அட்லீஸ்ட் 4 டிஸ்க் கொடுத்தது பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எஃபெக்டிவான ஒரு பிரேக்கிங் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. நாங்கள் பிரேக் டெஸ்ட்டெல்லாம் அடித்து சும்மா பார்த்தோம். நல்லாவே பிரேக்கிங் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ABS வந்து சூப்பராக கிக்கிங் ஆகிட்டு நல்லா அந்த விட்டு பிடிக்கிற அந்த 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 ஃபீல் நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் எய்மன் இடத்துல உங்கள் காரை டெஃபினட்டாக நிப்பாட்டலாம். அப்புறம் பாடி ரோல் வந்து இந்த காரில் இருக்கா? யூஸ்வலாக கிரெட்டாவில் இந்த நார்மல் கிரெட்டாவில் அந்த பாடி ரோல் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இந்த கார்லேயும் அந்த பாடி ரோல் வந்து டெஃபினட்டாக ஃபீல் ஆகுது.
நீங்கள் வந்து கட் பண்ணி அப்படி இப்படி ஓட்டினீங்கன்னா கூட இருக்கிறவங்க என்னப்பா பண்ணுற நீயே அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொஞ்சம் பாடி ரோல் வந்து ரொம்ப எவிடெண்ட்டாகவே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போது இந்த வண்டியில் டிரைவர் சென்ட்ரிக்கான ஒரு டியூனாக வந்து இதில் பண்ணலை. கம்ஃபர்ட் அண்டு ரொம்ப லைட் ஃபுட்டான ஒரு டிரைவுக்கு தான் இந்த டிசைனே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோட எண்டில் ரியலாக எங்களுக்கு என்ன ரேஞ்ச் கிடைத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம் மார்னிங்கில் இருந்து. அந்த 200 கிலோமீட்டருக்கு எனக்கு என்ன ரேஞ்ச் கிடச்சதுன்னு நான் போய் ரீச் பண்ணிவிட்டு அந்த கால்குலேஷனே உங்களுக்கு நான் ப்ரூஃபோட காமிக்கிறேன். ஓகே, ரைட். ஈவினாவே அந்த ரேஞ்ச் பேனிக் தான். அது இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆடாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இதில் வந்து லெவல் 2 ஆடாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கையும் அடாஸோட இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அப்போது அதில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீஜெனரேட்டிவ் மோடை வந்து அதுவே டிசைட் பண்ணிக்குது. நீங்கள் போகிற ஸ்பீடு, நீங்கள் போகிற ஏரியாவுக்கு ஏற்றாப்பில் அந்த ரீஜெனரேட்டிவோட மோடை வந்து அதை டிசைட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து ஒரு ரேஞ்ச் எடுத்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் இதில் இன்டெலிஜென்ட் பெடல் மோடு, அதாவது ஐ பேடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது. விச் இஸ் என்னென்னா, நீங்கள் பேடல் ஷிஃப்டரை நீங்கள் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லெவல் நீங்கள் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒரு டவுன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இருக்குது ஐ பெடல் மோட் அப்படின்னு சொல்லி ஆன் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு பம்பர் டு பம்பர் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, சிங்கிள் பெடல் மோடுன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்கள், நான் பெடலில் இருந்து கால் எடுத்த உடனே டிராஸ்டிக்காக ஸ்பீடு வந்து டவுன் ஆகி அப்படியே ஹால்ட் பொசிஷனுக்கே வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இப்போ பம்பர் டு பம்பரில் நீங்கள் பிரேக் அடித்து ஆக்சிலேட்டர், பிரேக் அடித்து ஆக்சிலேட்டர் அப்படி கொடுக்கணுங்கிறது தேவையில்லை. இந்த ஐபேடல் மோடில் அதுவாகவே பிரேக் அப்ளை ஆகிக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். அதை மட்டும் நீங்கள் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது ஹைவேக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். நமக்கு பின்னாடி வர்றவங்க காருக்கும் ரொம்ப பேனிக்கை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ நான் எப்போயுமே அது எக்ஸ்ட்ரீம் லோ பேடல் ஷிஃப்டரை வச்சு தான் நான் ஓட்டுறேன். அதுதான் கொஞ்சமாவது கம்ஃபர்டபுளாக நம்மளால் ஓட்ட முடியும். ஓகே, ஸோ ஓவராலாக இந்த கார் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, பவருக்கு பஞ்சமே இல்லை. நீங்கள் அழுத்த கேட்க பவர் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நார்மல் மோடில், ஸ்போர்ட்ஸ் மோட்லலாம் நம்ம போட்டு அழுத்தினோம்னா ஸ்டேரிங் கொஞ்சம் ஸ்டிஃபராக மாறுது. பட் ஸ்டில் சஸ்பென்ஷன் அதேங்கிறதுனால கொஞ்சம் ஹேண்ட்லிங் பிரச்சனை உங்களுக்கு வரும். ஸ்போர்ட்ஸ் மோடு போகணும் அப்படிங்கிற ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு வர்றதே டெஃபினட்டாக இருக்காது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ ஓவராலாக இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்கனாமிக்கான ரன்னிங் காஸ்ட் உங்களுக்கு வேணும், ஒரு எஸ்யூவி வேணும், ஒரு ப்ரீமியமாக அது இருக்கணும். கிரெட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிரெட்டாவில் பெட்ரோலோட மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து ரன்னிங் காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஈவி கிரெட்டா ஒரு டெஃபினட்டாக ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக வந்து இருக்கும். அப்போ நீங்கள் ஈவி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதையும் உங்களோட ஷார்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் வீடியோ பண்ணுற டைமில் எங்களுக்கு காஸ்ட்டு தெரியாது, வேரியன்ட் தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் இது வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது, அன்னைக்கு லான்ச் ஆகிருக்கிற போது கண்டிப்பாக அதோட ரேட் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் தனியாக ஒரு ரீலில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு ஈவி பார்க்குறீங்கன்னா இது ஒரு ஷார்ட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், ரொம்ப அக்ரெசிவாக நீங்கள் ஓட்டுறவராக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு செட் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதை எதிர்பார்த்து நீங்கள் உள்ளே வரக்கூடாது. மிச்சப்படி ஹுண்டாயோட அந்த ப்ரீமியம்னஸ்ஸு, அந்த ஃப்ளாலெஸ்ஸான ஃபீச்சர்ஸு, அது எல்லாமே வந்து இதுலேயும் உங்களுக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட டிரைவை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு எவ்வளோ ரேஞ்ச் கிடச்சிச்சு, ரியல் லைஃப்பில் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நான் டிரைவை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கிலோமீட்டர்ஸ் நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். 435 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் காமிக்குது. 90 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடோமீட்டரோட ரீடிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி பேட்டரியோட சார்ஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 97% வந்து நமக்கு இதில் காமிக்குது. இப்போ நான் டிரைவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இங்கேருந்து லைவாக நான் எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஸோ அதில் எனக்கு எவ்வளோ ரேஞ்ச் காமிக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். 237 கிலோமீட்டர்ஸ் வந்து எனக்கு இதில் ரேஞ்ச் காமிக்குது. 244 கிலோமீட்டர்ஸ் வந்து என்னோட ஓடோமீட்டரோட ரீடிங். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். 154 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஓட்டியிருக்கேன். அப்போ 154 கிலோமீட்டருக்கு
எனக்கு எவ்வளோ ரேஞ்ச் வந்து இங்கே யூட்டிலைஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் நான் சொன்ன வரைக்கும் 237 இருக்குது. இருந்தது 435. அப்போ 435 மைனஸ் 237 198 கிலோமீட்டர்னு காமிக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணது என்னவோ க்ளோஸ் டு 150 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஓட்டியிருக்கிறோம். அப்புறம் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து இதில் எக்ஸஸாக தான் நம்ம காமிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அப்படியே எக்ஸஸாகவே இருக்கட்டும். இப்போ நமக்கு இங்கே கிளஸ்டரில் காமிக்கிறது வந்து 237. இதில் ஒரு 50 கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு இந்த ரேஞ்ச் வந்து க்ளோஸ் டு 180 போகும். ஓகே, ஆல்ரெடி ஒரு 150, இப்போ 180 அப்படின்னா ஒரு 330 கிலோமீட்டர்ஸ் வந்து எனக்கு ரியல் லைஃபாக இதில் இப்போ ரேஞ்ச் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க கோட் பண்ணுறது 473 கோட் பண்ணுறாங்க. பட் நமக்கு ரியல் லைஃப்பில் கிடைச்சது 340 வந்து நமக்கு ரியல் லைஃப்பில் கிடைக்கிது. இப்போ நாங்கள் ஓட்டினது வந்து மோஸ்ட்லி ஹைவேல தான் ஓட்டியிருக்கிறோம். ஸ்பீட் அப்படிங்கிறது நான் வேரியஸ் ஸ்பீட் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இன்ஃபேக்ட் 100, 120, 130லாம் டச் பண்ணோம். ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 90 அப்படின்னு சொல்லி வைக்கலாம். பட் நம்ம சிட்டிக்குள்ளே நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 340 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 360 to 370 ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வாக் அரவுண்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன் ஒரு 350 to 380 அப்படிங்கிற ரேஞ்ச் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு. பட் ரியல் லைஃப்பில் ஆல்மோஸ்ட் நமக்கு அதை மேட்ச் பண்ணி ரேஞ்ச் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எங்களோட டிரைவில் ரியலாக நாங்கள் இங்கே நோட்டீஸ் பண்ண ரேஞ்ச் வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியும். ஹோப் இந்த வீடியோ இந்த ஹுண்டே கிரெட்டாவோட ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.